Hello friends, welcome to Samaiyal Swarangal. In this video, we will talk about tea time snack Ragi Pakoda. This is very simple, very கம்மியான டைம்ல செஞ்சிரலாம் பட் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது செய்ய நான் 1/2 கப் ராகி மாவு எடுத்துர்க்கேன். அப்புறம் 5 டேபிள்ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை. 1 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலையை எடுத்து நம்ம ராகி மாவோடு சேர்த்துடலாம். மீதி இருக்க பொட்டுக்கடலையை நம்ம இந்த மாதிரி ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பக்கோடாக்கு நீள நீளமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்து 3 பச்சை மிளகாய் 3 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி விதையை ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை கொஞ்சம், அப்புறம் கருவேப்பிலை இலை ஒரு கொத்து, உப்பு தேவையான அளவு இல்லைன்னா 1/4 டீஸ்பூன் அளவு, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் அளவு, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு, அப்புறம் தண்ணி மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ராகி மாவையும் பொட்டுக்கடலையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்து அரைச்சி பொட்டுக்கடலையை சேர்த்துடலாம். அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, அப்புறம் கருவேப்பிலை இலையை அப்படியே சேர்க்க போகிறதில்ல. ஒரு 2-3 கருவேப்பிலை இலையை மட்டும் எடுத்து இந்த மாதிரி கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம். மீதி இருக்க கருவேப்பிலை இலையை நம்ம கடைசியில் பொரித்து சேர்க்க போகிறோம். இப்போ உப்பு சேர்த்துடலாம். அடுத்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ராகி மாவு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அதுலேயே உப்பு கண்டென்ட் நேச்சுரலாகவே இருக்கும். அதனால் நம்ம எப்போ சேர்க்குறத விட கொஞ்சம் கம்மியான உப்பு சேர்த்தா போதும். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்தாலோ இல்லை ரொம்ப கம்மியாக தண்ணி சேர்த்தாலோ கரெக்டாக வராது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் நான் சோடா உப்பெல்லாம் எதுவும் சேர்க்கல. பொட்டுக்கடலை மாவு அரைச்சி போட்டிருக்கிறதே நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நம்ம ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஃப்ளேமை ஃபுல்லாக லோவில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவை இந்த மாதிரி கையில் எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பொங்கி வரும். நுரை கம்மியாகிடுச்சுன்னா நம்ம பக்கோடா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது பாருங்கள், கலர் இன்னும் மாறலை. இன்னும் வந்து இது வேகலை. நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஓகே, இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். மிச்சம் இருக்கிற மாவையெல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கடைசியில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருந்த கருவேப்பிலை இலையை பொரித்து இந்த மாதிரி பக்கோடாவோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் சுவரங்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.